புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு கோவில் திருவிழாவில் வெடித்த சாதிய மோதல் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்போது வழக்கு நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு கோவில் திருவிழாவில் வெடித்த சாதிய மோதல் தொடர்பான வழக்கானது தற்போது மதுரை நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ளது. பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சண்முகம் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் சல்மான். சல்மான், வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேல்முருகன் அமர்வு முன்பாக ஒரு வழக்கானது நேற்று தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கில் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் உள்ள கடந்த மே 5ஆம் தேதி முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா நடைபெற்றது. கோவிலுக்குள் பட்டியல் இனத்தவரை அனுமதிக்காமல் அதனை பார்க்க சென்ற பட்டியல் இனத்தவர்கள் தாக்கப்பட்டுள்ளார்கள். பட்டியல் இனத்தவர்கள் மீது தாக்குதல் சம்பவம் நடந்த பிறகும் கூட மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு செய்யவில்லை. அப்பகுதியைச் சேர்ந்த பட்டியல் இனத்தவர்கள் மீது 300 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்தியது. ஆனால் 13 பேர் மீது மட்டுமே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சமீப காலமாக பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் சாதிய கட்டமைப்பு முக்கிய காரணமாக உள்ளதாகவும் கோவில் திருவிழாவில் பட்டியலின மக்கள் பங்கேற்பது தடுக்கும் விதமாக செயல்பட்ட நபர்கள் மீது பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடத்திய அனைவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும், அதே போன்று வீடுகள் பொருட்களை சேதப்படுத்தியுள்ளனர், அதற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும், எனவே இந்த பொதுநல வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என வழக்கறிஞர் தரப்பில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு வேல்முருகன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பாக நேற்று முறையிட்டனர். அப்போது இதை கேட்ட நீதிபதி அவர்கள் வழக்கை மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டதை தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர், மத்திய மண்டல ஐஜி, புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என அந்த நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். இதனை அடுத்தாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா, மத்திய மண்டல காவல்துறை தலைவர் சோசி நிர்மல்குமார் ஆகியோர் தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த புதுக்கோட்டையில் பட்டியல் இனத்தவர்கள் மீதான நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான விசாரணைக்காக நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள். சல்மான், விவரங்களுக்கு நன்றி.